ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசந்தமில்லாங்க. இன்றைக்கி நம்ம மல்லி செடி பற்றி பார்க்க போகிறோங்க. மல்லி செடி பிரியராளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் ஒரு 25 வகை மல்லி செடியை காட்ட போகிறேன். அதில் ஜாதி மல்லிலாம் உங்களுக்கு தெரியும். இதில் வெள்ளை ஜாதி, கலர் ஜாதி 2 இருக்குதுங்க. அப்புறம் முல்லையில் 2 இருக்குது. பச்சை முல்லை, அப்புறம் சந்தன முல்லைன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குங்க. அதுவும் நித்திய மல்லி. இந்த இடத்துல ஒரு 5 வகை மல்லிங்க. நம்மளுக்கு ஜாதி மல்லி முல்லைலாம் ஒரு 10 மாதம் கண்டிப்பாக பூ கொடுக்கும். முல்லை அந்த பச்சை முல்லை நல்லா நீட்டமாக இருக்கும். சன்ன முல்லை கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க. இது பச்சை முல்லை நல்லா பெருசு பெருசாகவே பூக்குங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும். கட்ட ஈஸியாக இருக்குங்க. நல்லா வாசனை அடிக்கக்கூடியது இந்த ஜாதி முல்லைலாங்க. நம்ம மாடியில் இந்த இடம் மட்டும் ஒரு 5 வகை மல்லி செடி இருக்குதுங்க. ஏன்னா எனக்கு பூஜைக்கு மல்லி வேணுன்றதுனால நான் ஒரு 25 வகை மேலே தாங்க வரும். முடிஞ்ச வரைக்கும் இதில் காட்ட பார்க்குறேன். இது ராமேஸ்வரம் மல்லிங்க. நல்லா நீட்டமாக இருக்கும். 2 அடுக்கு தாங்க வரும். வாசனை பயங்கரமாக இருக்குங்க. 10 பூ வச்சோம்னாவே நம்ம தலைக்கு அவ்வளோ வாசனையாக இருக்கும். எனக்கு பிடிச்ச மல்லிகையில் இந்த ராமேஸ்வரம் மல்லி ரொம்ப பிடிக்கும். நல்லாவே பூக்கும். நிறைய வாசனை அடிக்கக்கூடியதில் ராமேஸ்வரம் மல்லி. நான் சொல்லும் போதே தெரிஞ்சுக்கிங்க எந்தெந்த செடிகள் எப்படி இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். நம்ம மல்லிகையை ஈஸி மெயின்டெனன்ஸில் வளர்க்குறது. கஷ்டப்பட வேண்டிய வேலையே கிடையாதுங்க. நல்லாவே பூ கொடுக்கும். கொஞ்சம் அடி உரம் மட்டும் நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும். இது பூத்துதுன்னா 2 அடுக்கு தான் வரும். ஆனால் நல்லா விரிஞ்சி வருங்க. ரொம்ப அருமையான வாசனை கொண்டது. அடுத்தது நம்ம நார்மல் ஒத்த மல்லிங்க. கொஞ்சம் மாறி மாறி தாங்க வரும். ஈவனாக வராது. ஏன்னா நான் கொஞ்சம் மாற்றி எடுத்திருக்கேன். இது ஒத்த மல்லிங்க. ஒத்த மல்லி உங்களுக்கு தெரியும். நம்ம கடைகளில் கிடைக்கிற மல்லிகள் இது ஒத்த மல்லி. அதுக்கடுத்து இது அடுக்கு குண்டு மல்லி. இதை மதுரை மல்லின்னு சொல்லுவாங்க. அடுக்கு குண்டு மல்லி தெரியுங்களா? இது 5லேருந்து 8 அடுக்கு கூட வருங்க. செம்ம வாசனை அடிக்குங்க. இது கூட நல்லா வாசனை வரும். நல்லா அடுக்காகவே இருக்குங்க. இதெல்லாம் நம்ம இப்போ சாமிக்கிட்ட வைக்கும் போது விரிஞ்சிச்சுன்னா ரோசஸ் மாதிரியே பூக்கும். நல்லாவே பூக்கக்கூடியது. இது எல்லா நர்சரிலையும் கிடைக்குதுங்க. ஒரு சில செடிகள் தான் கிடைக்காது. குண்டு மல்லிலாம் ஈஸியாக வளரும். எல்லா நர்சரிலையும் கிடைக்கக்கூடிய மல்லிங்க இது. அதுக்கடுத்து இருவாட்சி மல்லி, ஸ்டார் மல்லின்னு சொல்லுவாங்க இதை. இது ஸ்டார் மாதிரி நல்லா பெருசாக பூக்குங்க. அழகாக பூக்கக்கூடியது. ஈஸியாக கிடைக்குது. இப்போ இதுவும் எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்கும். எல்லாமே வாசனை அடிக்கும். அதிக வாசனை குண்டு மல்லி, அந்த ராமேஸ்வரம் எல்லாம் நல்லா வாசனை அடிக்கக்கூடியது. அதுக்கப்புறம் இப்போ புது வகை மல்லி வாங்கியிருக்கேன். இதுக்கு பேரே எனக்கு தெரியல. உடுப்பி மல்லியாக ஒத்த இருவாட்சியான்னு தெரிலங்க. இது வாங்கியிருக்கேன். இப்போ தான் மொட்டு வச்சிருக்கு இந்த மல்லி. அதுக்கு அடுத்த மல்லி இது வாசனையும் எப்படி இருக்குதுன்னு தெரியாது. இன்றைக்கி தான் மொட்டே ஈவினிங் தான் விரியும். அழகாக பூத்துருக்கு. இது ஒரு வகை மல்லிங்க. அதுக்கு அடுத்தது இது இருவாட்சி மல்லின்னு சொல்லுவாங்க. அடுக்கு இருவாட்சிங்க. இது பார்த்திங்கன்னா தெரியும். இது என்கிட்ட இருந்தது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சுருக்கேன். ஒன்றுத்துக்கும் இலைகள் வாசனை எல்லாம் வேறு வரும். இது பயங்கர வாசனை அடிங்க. சென்ட்டு போட்ட மாதிரி வாசனை அடிங்க. இதை ஈக்கு மல்லின்னு சொல்கிறாங்க. இது அடுக்காக இருக்கும். விரியாதுங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் விரிவே வராது. காலையில் விரிஞ்சு நம்ம பார்க்கவே முடியாதுங்க. அவ்வளோ சூப்பரான வெரைட்டி ஈக்கு மல்லியாங்க. அதுக்கப்புறம் இது பாருங்க. இதுதான் நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா ஒத்த இருவாட்சின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். எனக்கு ஒருத்தர் ஒன்று சொல்கிறது எனக்கு கரெக்டாக தெரிய மாட்டேதுங்க. இது ஒரு இதழ் தாங்க வரும். நல்லா பெருசாகவே பூக்கும். நல்லாவே அழகாகவும் இருக்கும். பெருசாக பூக்கக்கூடிய மல்லியில் இந்த நல்லாவே பெருசாக இருக்கும். நல்லாவே விரியுங்க. நல்லா விரிஞ்சிடும். ஆனால் நல்லாவே பூக்கும். வாசனை அடிக்குது. இதெல்லாம் வித்தியாசமான மல்லிங்க. இதெல்லாம் தொடர்ந்து வர்றது எல்லாமே வித்தியாச மல்லி. இது கனக மல்லிங்க. நம்ம பார்த்தது ஈக்கு மல்லி, உடுப்பி மல்லி, ஒத்த இருவாட்சி. இது கனக மல்லி. ஏன்னா பேர்கள் எனக்கே அந்தளவுக்கு தெரியாது. இப்போ தான் நானே வச்சு இதெல்லாம் ஒரு 2-3 வருஷம் கலெக்ட் பண்ண பிளான்ட்டுங்க. இது கனகமல்லி. இது சின்னதாக பூக்குங்க. 2-3 அடுக்கு தான் வரும். ரொம்ப அழகாக பூக்குங்க. வாசனையும்
நல்லா தாங்க இருக்குது. அதான் சொன்னேன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேருக்கு ஏற்ற மாதிரி இலைகள், பூக்கள், வாசனை எல்லாமே மாறுபடுதுங்க. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதில்ல, நல்லாவே இருக்குது இந்த கனகமல்லிங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கனகமல்லியோட ஷேப் இப்படி தாங்க இருக்கும், பார்த்துக்குங்க. அதுக்கு தான் எல்லாத்தையும் நான் பூவோட காட்டுறேன், மொட்டோட காட்டுறேன், பார்த்துக்குங்க. இது வந்து ராமர் பானங்க. ராமேஸ்வரம் மல்லி வேறு, ராமர் பானம் வரும். இது நல்லா நீட்டமாக இருக்கும். ராமேஸ்வரம் வர ஐட்டம் எல்லாமே நல்லா நீட்டாக ஒரு விரலை விட விரல் சைஸுக்கு முக்கால்வாசி விரல் சைஸுக்கு வருங்க. இது வந்து ஒத்த இதழ் தான் வரும். வாசனை இருக்கும், ரொம்ப அலாதியாக இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அழகாக இருக்குங்க. இது கூட வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதான் சொன்னேனே, இதெல்லாம் வந்து நான் ஒரு 5லேருந்து 7 வருஷமாக நான் கலெக்ட் பண்ண பிளான்ட்டுங்க. இது விரியும் போது இப்படி தாங்க இருக்கும். இதனுடைய தன்மை வந்து சங்கு சக்கரம் போல் இருக்கும். அதான் ராமர் வில்லு, ராமர் பானம் அப்படி சொல்லுவாங்க. ராமர் வில்லு மாதிரியே இருக்கும், நல்லா சங்கு சக்கரம் மாதிரி ரொம்ப அழகாக பூக்கக்கூடிய வகை. வாசனை வந்து கம்மி தாங்க. இதுக்கு 2-3 பேர். ராமர் பானம், ராமர் வில்லு, எதாவது நீட்டாக இருக்குது பார்த்திங்களா, வில்லு மாதிரி, அதனால் அதுக்கு இந்த பேருங்க. ரொம்ப அழகான தன்மையுடையது, அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாக பெருசாக பூக்கும். கையில் வச்சா எவ்வளோ பெருசு வருது பாருங்கள். அதுக்கு அடுத்த மல்லி வந்து இது வந்து 3 அடுக்கு குண்டு மல்லிங்க. இப்போ நம்ம 5, 8 அடுக்கு அந்த மாதிரி இல்லை, இது 3 அடுக்கு, 2 அடுக்கு இருக்குதுங்க. அதில் பூ இல்லை, 2 அடுக்கு குண்டு மல்லியும் இருக்குது. ஒத்த 2 அடுக்கு, 3 அடுக்கு, 5 அடுக்கு, 8 அடுக்கு, 10 அடுக்கு அந்த மாதிரி போகும். இது 3 அடுக்குங்க, சின்னதாக பூக்கும். 3 அடுக்கு தான் வரும். இதுவும் நல்லா குண்டு மல்லிகள் எல்லாமே ஓரளவுக்கு இது பாருங்கள், சின்னதாக இருக்குது, பெரிய இவ்வளோ தான் சைஸ் வரும். ஒரு 3 அடுக்கு தான் வரும். இதுலேயே 2 அடுக்கு குண்டு மல்லியும் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அழகாக இருக்குது பாருங்கள். இது நிறைய பூக்குங்க, செம்மையாக பூக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வச்சுட்டு நல்லா ட்ரிம் பண்ணி விட்டோம்னாவே பூக்கள் வந்து கொத்து கொத்தாக வைக்குங்க. நம்ம மாடியில் வந்து இதெல்லாம் வந்து ஈஸியாக வளரக்கூடியது மல்லிகை எல்லாம். இது வந்து 8 அடுக்கு. இது ரோஜா மல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து சின்னதும் இருக்குது, பெருசாக இருக்குதுங்க. இது 8 அடுக்கு தான் பூக்கும். 8 அடுக்கு குண்டு ரோஜா மல்லி, அப்புறம் 10 அடுக்கு ரோஜா மல்லி, 2 வகை இருக்குது இதில். இப்போ நீங்கள் பார்க்குறது 8 அடுக்கு. இது பார்க்கும் போதே தெரியும், சின்னதாக இருக்கும். இலைகள் வந்து வித்தியாசப்படுங்க, நீங்கள் இலைகள் பார்த்து வாங்கும் போதே தெரியும். மல்லியில் வந்து 8 அடுக்கு இலைகள் வேறு மாதிரி இருக்கும், 10 அடுக்கோட இலைகள் வேறு மாதிரி இருக்கும். அது பூக்களே வந்து வேறு மாதிரி பூக்குங்க. 10 அடுக்கு அடுத்தது வரும் பாருங்கள், 10 அடுக்கு, 8 அடுக்கு எல்லாமே நம்ம வாசனை அடிக்கக்கூடியதுங்க ஒன்றும். இதெல்லாம் வந்து ஒரே ஒரு ரோஜா தலையில் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்குங்க. வச்சோம்னா ரோஸ் வச்ச மாதிரியே இருக்கும், அதனால தான் இதை ரோஜா மல்லின்னு சொல்லுவாங்கங்க. இது தாங்க 10 அடுக்கு, நல்ல பெருசாக பூக்குங்க, நல்லா திக்காக பூக்கும். இதில் ரோஜா மல்லியை நீங்கள் வந்து எப்படி பார்த்து வாங்கணுன்றீங்கன்னா, இலைகள் வந்து 3 இலைகளாக வரும். அப்படி அதை நீங்கள் 3 வரும், 2 வராது. இலைகள் 3 வரும்போது இதுதான் ரோஜா மல்லிங்க. மாடியில் வந்து இதெல்லாம் பூத்துதுன்னா நல்லா வாசனை வருங்க, செம்ம வாசனை வரும் இதெல்லாம். அதுக்கப்புறம் காக்கட்டா மல்லி சொல்லுவாங்கங்க. இது வந்து காக்கட்டான்லேயே வந்து கலர் காக்கட்டான்னு சொல்லுவாங்க. கலர் காக்கட்டான்லேயே 2 இருக்குதுங்க. நான் காக்கட்டான்லாம் வாசனை வராதனால எடுக்கிறதில்ல. இது வந்து 9 இதழ் வரும். இது வந்து ராஜமல்லின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. இது வந்து ஜாதி மல்லி மாதிரியே கலர் இருக்கும், ஆனால் வந்து இதில் கொஞ்சம் வாசனை இருக்கும். கலர் காக்கட்டான்னு வாங்க. இது கரெக்டான ராஜமல்லின்னு தான் சொல்லுவாங்க ஆக்சுவலாக, இல்லை காட்டு மல்லி சொல்லுவாங்க. கலர் காக்கட்டானில் இது 2வது வகை வந்து நார்மல் கலர் காக்கட்டானுங்க. இது வந்து இப்போ மழை காலத்தில் வின்டரில் வந்து இந்த பூக்கள் நிறைய பூக்கும். ஜாதி மல்லிக்கு மேலே பதில் இதை வச்சு விற்பாங்க அதுங்க. இது 2 வகை கலர் காக்கட்டானுங்க. இது வந்து 7 இதழ் வரும், அது 9 இதழ் வருங்க. இன்றைக்கி நம்ம மாடித்தளத்தில் நம்ம 25 வகைக்கு மல்லியும் நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஒரு 3 வந்து பூனை மல்லி, மங்களூர் மல்லி, ரெட்டடுக்கு மல்லி, அதை தான் காட்டலை. அதில் நீங்கள் இது வரைக்கும் எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 22 வகை மல்லி கண்டிப்பாக நான் காமிச்சிருப்பேன். நம்ம மாடியில் டெய்லியுமே நம்மளுக்கு இவ்வளோ பூக்கள் கொடுக்குங்க.
ஜாதி முல்லைலாம் வச்சுட்டிங்கன்னா நிறையவே பூக்கும். மல்லிலாம் வந்து இப்போ சீசன் கொஞ்சம் கம்மியாயிட்டு ஜாதி முல்லைலாம் நிறைய எடுத்து நம்மளுக்கு எப்பயுமே பூக்கள் இருந்துகிட்டே இருக்கணுமா. நீங்கள் அடி உரமும் மேல் உரமும் கொடுக்கணுங்க. நான் இவ்வளோ அளவுக்கு மல்லிகள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட இருக்கிற மல்லி வேறு யார்கிட்டேன்னு எதுனா புது வகை மல்லி இருந்ததுன்னா என் நம்பர் வந்து தரேன், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அழகான மல்லி தோட்டம் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ்.